Taste the Daily. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயப்பன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்துட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெரினா கடற்கரையிலே மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே தமிழ் வாழ்வு வாழ்ந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிட்ட தாயை இன்றைக்கு தமிழகம் இழந்து 9 ஆண்டு தொடங்கி இருக்கிறது. 9ஆம் ஆண்டு அஞ்சலியை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மூலை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவிலே இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒரிசா, அந்தமான், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் புகைப்படத்தை வைத்து மாலை அணிவித்து மலர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாயை இழந்த இந்த 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்களுடைய அனைவரது இதங்களிலும் நிரந்தரமாக வீட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் ஆற்றுனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு அமரராகிய நாள் இன்று 5/12/2025. அவர் 5/12/2016 அன்று அமரராகினார். காலத்தால் அழியாத புரட்சிகரமான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கி சென்ற தாய் எழுச்சியும் தமிழக மக்களின் மனதிலே மாற்றங்களையும் ஏற்படுத்தி தமிழகத்திலே அவர் கண்ணிமையில் தமிழகத்தை கட்டி காத்த அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு தாயை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய புகழ் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் முன்னும் தன்னலம் கருதாது தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு மதிநுட்பத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி பல்வேறு அர்ப்பணிப்பு திட்டங்களை பாசத்தாய் தமிழக மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாசத்தாயினுடைய 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையிலே அவருடைய நினைவிடத்திலே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலரஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே அங்கு கருப்பு சட்டையோடு இன்றைக்கு அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக மரியாதை செலுத்துவதற்காக கூடியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கருப்பு சட்டை இருந்து இன்றைக்கு தாய்க்கு 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக நினைவிடத்திற்கு வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய சார்பு நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே இன்றைக்கு நினைவிடத்திலே கூடி இந்த அஞ்சலியை செலுத்துவதற்காக திறந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய புரட்சி தலைவி எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மை நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, அதே போல மீனவர் அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, கலைப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு கழகத்தினுடைய அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அங்கே அதிமுக தொண்டர்களும் பெருந்திரளான அளவில் கூடி அந்த மரியாதை செலுத்துவதற்காக அங்கே வருகின்றிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் சிங்கம் என தமிழக மக்களுடைய கண்ணமையிலே இன்றைக்கு வைத்து தமிழகத்தை ஒரு எழுச்சியான அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தை ஆண்ட மாபெரும் தலைவிக்கு 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சென்னை மெரினா கடற்கரையிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே செலுத்துவதற்காக வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் ஒவ்வொருவரும் முன்னேற்றம் அடைய வேண்டும்,
பெண்கள் ஒவ்வொருவரும் கல்வியிலே வளர்ச்சி அடைய வேண்டும், பெண்கள் ஒவ்வொருவரும் குடும்ப ரீதியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வாரி வாரி வழங்கினார். மாணவர்களும் மாணவிகளும் பயன்படுவதற்காக 14 நல திட்டங்களை அந்த பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அதிமுக ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்டது. குறிப்பாக அரசியலிலே பெண்கள் மிகப்பெரிய அளவிலே வருவது என்பது கடினமான ஒரு காலகட்டத்திலே சிங்கமென தனியாக போராடி பல்வேறு சிக்கல்களை சறுக்கல்களை தீய சக்திகள் இழைத்த போதிலும் அவற்றையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் சிங்கமாக வலம் வந்தவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் முதலமைச்சராக தமிழகத்தை ஆண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவியினுடைய 9ஆம் ஆண்டு இந்த நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மலரஞ்சலி செலுத்துவதற்காக நினைவிடம் வந்திருக்கிறார். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே அங்கு திரண்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தற்போது மரியாதை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் தொழில் கொண்டு இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே மலர் வளையம் வைத்து மலர் தூவி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்காக தமவாழ்வு வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2.5 கோடி மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையிலே கீழ் கொண்டு இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சறுக்குகளை சந்தித்த போதெல்லாம் பீனிக்ஸ் பறவையாக, ஒரு பெண்மணியாக, ஒரு பெண் சிங்கம் என அவற்றை எல்லாம் முறியடித்து அரசியலிலே மாபெரும் சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டியவர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். ஒரு பெண்மணியாக அரசியலில் பல்வேறு இன்னல்களை, பல்வேறு துயரங்களை, சட்டமன்றத்தில் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தீய சக்தியின் மூலமாக பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டது. அவற்றுக்கெல்லாம் சோர்வடையாமல் வெகுண்டெழுந்து அவர் பல்வேறு சரித்திர சாதனைகளை படைக்கின்றார் என்பதைத்தான் சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான தலைவிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கருப்பு சட்டை நின்று அம்மாவுடைய நினைவிடத்திலே மலர்வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்துடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வழங்க நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள், முன்னாள் நிர்வாகிகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், மகளிரைச் சேர்ந்தவர்கள், கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், கலைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என பல்லாயிரக்கணக்கான ஒரு திரண்டு மிகப்பெரிய அளவில் தாயை நினைவு கூறும் விதமாக இன்றைக்கு அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாயை இழந்த இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள் என ஏராளமான திரண்டு கண்ணீர் அஞ்சலியும் ஒருபுறம் அங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மலர் வளையம் வைத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் மகளுடைய மேம்பாட்டிற்காக பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை 1992ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை அறிமுகம் செய்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அத்திட்டத்தின்படி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அந்த பெண் குழந்தை பெயர்களை வங்கியில் 50,000 ரூபாய் வைப்புத் தொகை வைக்கப்பட்டது.
2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு பெண் குழந்தை பெயரும் தலா 25,000 ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் கழித்து வட்டியும் அதனோடு சேர்ந்த அந்த தொகையும் வழங்கப்படும். இதுதான் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் பெண் இனத்திற்கு, பெண் சமூகத்திற்கு, பெண்கள் மேம்பாட்டிற்கு, பெண்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செய்திட்ட மாபெரும் திட்டங்களில் ஒரு முத்தான திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. ஏழை எளிய பெண்கள் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால தேவையை அறிந்து முன்கூட்டியே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டத்தை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, தமிழக முதலமைச்சராக, தமிழக மக்களுடைய தாயாக இருந்து செயல்பட்டவர். அவர் ஒரு நிகழ்விலே பேசுகிற பொழுது, அம்மா என்று என்னை அழைப்பதை விட எனக்கு வேற என்ன பெருமை என்று பேசியிருப்பார். தமிழகத்திலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது இனம் பாராமல் தாய் என்று அழைக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவியாக தவவாழ்வு வாழ்ந்து இன்றைக்கு மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்று இருக்கக்கூடியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் மூவரூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உதவி திட்டம், அதாவது இந்த திட்டத்தின் பல்வேறு, அதாவது இந்த ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு படித்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் 50,000, தாலிக்கு தங்கம் 4 கிராம் தங்கம் வழங்கியதை அதை 8 கிராம், அதாவது 1 சவரனாக உயர்த்தி வழங்கியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். குறிப்பாக இந்த 8 கிராம் தங்கத்தை திமுக அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு வழங்கப்பட்ட அந்த தங்கத்தை நிறுத்தி இந்த ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்த ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது தீய சக்தி திமுக தான் என்பதை இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலே வேதனையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை வளர்ப்பை சுமையாக கருதி அந்த குழந்தைகளை கொன்றுவிடக்கூடிய நிலை அந்த காலத்திலே பெண் சிசுக்குலை நடைபெற்று வந்ததை தடுக்கும் விதமாக 1992 ஆண்டு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த சிறப்பான ஒரு திட்டம்தான் தொட்டில் குழந்தை திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக அந்த பெண் குழந்தைகளுடைய இறப்பை, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்தவர். தமிழகத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இது போன்று ஆதரவில்லாமல் கொன்றுவிடக்கூடிய குழந்தைகளுக்கு தாயாக இருந்து பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று சானிட்டரி நாப்கின் திட்டம், பெண்கள் படக்கூடிய துயரங்களிலே அவர்களுக்கான அந்த இடர்பாடுகளில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்காக 2012 ஆண்டு மார்ச் மாதம் புரட்சி தலைவி இதய தெய்வம் தொடங்கி வைத்த ஒரு திட்டம்தான் சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய திட்டம். இன்றைக்கு சானிட்டரி நாப்கின் வழங்குவதாக தானியங்கி இயந்திரங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டு அவை எல்லாம் வெறிச்சோடி காணப்படுவதும், அவற்றிலே அந்த சானிட்டரி நாப்கின் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தீய சக்தி திமுக ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை பெண்கள் மிக விரக்தியோடு வேதனையோடு பேசியதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய பெண் கைதிகளுக்கும், அதே போல பல்வேறு இடங்களில் மாணவ மாணவிகளுக்கு, இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இலவச நாப்கின் திட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலே அவருடைய துயரத்தை உணர்ந்து புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள் வழங்கி இருந்தார்கள். அதே போன்று பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அரசு அங்கன்வாடி மையங்களிலே குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி மற்றும் பெண்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுடைய உடல் எடையை கண்காணிப்பதற்காக இந்த உடல் எடை பரிசோதனை திட்டத்தை புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் துவங்கி வைத்தார்கள். மகளிர் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு என்பது மகளுடைய மேம்பாட்டிற்காக, மகளுடைய வளர்ச்சிக்காக புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் துவங்கி வைத்த ஒரு மகத்தான இயக்கம்தான், மகத்தான ஒரு குழுதான் மகளிர் சுய உதவிக்குழு. இந்த குழு மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் அவருடைய வாழ்வியல் மேம்பாடு பெறுவதற்காக, நடுத்தர பெண்கள் சுயமாக முன்னேறுவதற்காக, சுய சேர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக இந்த மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. அவர்களுக்கு கடன் உதவி வழங்கவும் வழி செய்தார் புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள். அதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய சுமையை சேரத்தை மறந்து சுயமாக தொழில் செய்து தானும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் வளர முடியும் என்கிற நம்பிக்கை விதையை தூவி அதனை வளர்த்தெடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா குழந்தை நல பரிசு பெற்ற அரசு மருத்துவமனையிலே குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுகிற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அரசின் பரிசாக சோப்பு, பொம்மை, துண்டு, ஷாம்பு, குழந்தைகளுக்கான ஆடை உள்ளிட்ட 16 வகை பொருட்களை அந்த தாயாக இருந்து தனது மகளுக்கு வழங்கும் தீர்வோல அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகத்தை 2015 மார்ச் மாதம் அறிமுகம் செய்து வைத்தார் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை அமைக்கக்கூடிய திட்டம், ஒரு தாயினுடைய துயரத்தை தனது குழந்தைக்கு இழைப்பாருகிற சமூகத்திலே இருக்கிற செல்லுகிற போது ஏற்படக்கூடிய துயரங்களை அறிந்து
ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும், ரயில் நிலையத்திலும், ஏன் விமான நிலையத்திலும், கோயில்களிலும் கூட பாலூட்டுவதற்காக ஒரு தனி அறை அமைக்க வேண்டும் என்று பொதுவெளியிலே பெண்கள் படக்கூடிய துயரத்தில் இருந்து மீட்டெடுத்து அவருடைய தவிப்பை அவர் பாதுகாப்பாக மாற்றி கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தனியான ஒரு அறையை அமைத்துக் கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தின் வழியாக மகப்பேறு காலத்தில் பெண்களுடைய ஆரோக்கியத்தை காக்க 11 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு அவர்களுடைய அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் மீடு வருவதற்காக, உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அவர் வெற்றி பெண்ணில் தந்த பல்வேறு விருதுகள், வீரதீர செயலுக்காக பணிபெறக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய புகழை பாராட்டும் கல்பனா சாவ்லா விருது, அந்த விருதோடு 5 லட்சம் பரிசு தொகை, அதே போல் தங்க முலாம் பூசப்பட்ட பழக்கம், இவற்றையெல்லாம் புரட்சி தலைவருடைய அரசு பெண்களுடைய மேம்பாட்டிற்காக, அவருடைய வளர்ச்சியை, அவருடைய வேகத்தை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம். சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மதநலத்திறம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய பெண்களுடைய நிலையை போற்றுவதற்காக பல திட்டங்களை புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள் வழங்கியிருந்தார். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அம்மாவுடைய நினைவிடத்திலே மலரஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது உறுதிமொழி ஏற்பதற்காக புரட்சி தலைவி நினைவிடத்தினுடைய முகப்பு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண்ணாய் பிறந்தால் அவர்களுடைய தேவைகள் பலவிருக்கும். அதையெல்லாம் ஒரு குடும்பத்திலே அவர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய நிலையை உணர்ந்து தாயாக இருந்து பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்காக வழங்கியவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். அதனைத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்காக வாழ்ந்து வாழ்வு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி இதய தெய்வம் அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று தமிழக சட்டமன்றத்திலே கர்ஜித்து, எனக்கு பின்னாலும் இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் வலுவோடு வரலாறு வளைக்கும் என்று கர்ஜித்த அந்த பெண் சிங்கத்திற்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே சென்னை மெரினா கடற்கரையிலே தொழில் கொண்டிருக்கக்கூடிய தாயை இன்றைக்கு 2.5 கோடி தொண்டர்களும் ஒவ்வொரு பகுதியிலும் மூளை முடுக்கெல்லாம் அவர்கள் புகைப்படத்தை வைத்து மலர் மாலைகளை அணிவித்து மலர்களால் மரியாதை சென்று செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தினத்திலே இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையிலே சென்னை மெரினாவிலே தொழில் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவிக்கு மலர்களையும் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை செலுத்திய பிறகு தற்போது புரட்சி தலைவருடைய நினைவிடத்தினுடைய முகப்பு பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையிலே அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் முக்கிய பிரமுகர்களும் இன்றைக்கு உறுதிமொழி எடுத்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையிலே உறுதிமொழி ஏற்பு நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை தருந்ததற்கு நன்றி ஜெயக்குமார்.